ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அணி திரட்டி ஒரு இடத்துல குவிப்பதன் மூலமாக கூட்டம் வருகிறதே தவிர கூட்டம் இயல்பாக வருகிறது என்று சொல்வதுங்கிறது செட்டிங் தான். அது வந்து பொய் எழுதுற இடத்துல 1000 ரூபான்னு கொடுக்காம 1001 எழுதுறாங்கல்ல. இந்த கூட்டணி கட்சிகள் என்பது ஒரு 1001 தான். அது ஒரு சம்பிரதாயத்துக்கானதுதான். அவங்க வாக்கு வங்கியை மட்டுமே வைத்துக் கொண்டு அதிமுகவோ திமுகவோ இயங்குதுங்கிறது பொய்யானது. கரூர் உயிரிழப்பு தாவேக்கத்தான் காரணமா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கூட்டத்தை கூட்டினது யார்? திமுகவை கூட்டுச்சு, அதிமுகவை கூட்டுச்சு, யாரு கூட்டினா? வெட்க வேணாமா உனக்கு? மானம் வேணாமா? நீ அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பொது வாழ்க்கையில சக மனிதனுக்கு துன்பம் விளைவிக்காம இன்னொரு மனிதனுக்கு ஆதரிக்கத்தானங்க அரசியல் கட்சி. கரூரை பூர்வீகமாக கொண்டவரா ஹேமா மாலினி? எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஹேமா மாலினி கரூர்காரங்களா? கொலைபாதக செயலை செய்துவிட்டு 41 உயிரை பறிகொடுப்பதற்கு காரணமான குற்றவாளி விஜய் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறான்னா இந்த நாட்டில் இதை விட அக்கிரமம் என்ன இருக்கு? அது மாதிரி தனி மாநிலத்துல ஓடி போன கொலையாளி விஜய் இதை பேசலாமா? தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்ற கருத்தில் கொண்டு ஒரு தகவல் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் இருக்கு. யாருக்கு ஆபத்து? விஜயோட உயிருக்கு. ஒய்பிரி பாதுகாப்பு என்னத்துக்கு இருக்காங்க? என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கான வலையை விரிக்கிறான் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு. அதனால நிர்மலா சீதாராமன் யார் மீது குற்ற சுமத்த விரும்பவில்லை என்று சொல்றாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ கரூர் மாவட்டத்தில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட நெரிசல், ஏற்பட்ட துயரத்துக்கு பிறகு தாவேகாவுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் குறைந்துள்ளதா நீங்க நினைக்கிறீங்களா? தாவேகாவிற்கு செல்வாக்கு வந்து விட்டதாகவே நான் முதல்ல கருதல. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள்ல திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு வாக்குகள் என்பது 2 கோடி இருக்கிறது. ஏறத்தாழ அதிமுக சார்ந்த வாக்கு சதவீதம் என்பது ஏறத்தாழ வாக்காளர்களினுடைய ஆதரவு எண்ணிக்கை என்பது ஏறத்தாழ 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சீமான் 2 கோடி, அதிமுக 1.5 கோடிங்களா? ஆமா. அதே போல சீமான் போன்றவர்களை ஆதரிக்கிறவர்களே ஏறத்தாழ 35 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மற்ற இதர கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கி, பாஜகவிற்கான வாக்கு வங்கி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கான வாக்கு வங்கி என்று எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதனால முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 2K கிட்ஸ், அந்த புதிய இளைஞர்கள் மட்டும்தான் விஜயின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். ஆனா என்ன நிலைமைன்னா, நடுத்தர வயதுக்காரனோ 40 வயது கடந்தவனோ தன்னை எழுச்சியாக காட்டிக்கொள்ள மாட்டான். இளைஞர்கள் என்ன செய்வான்? இளைஞர்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம், 30 வயதுக்கு கீழானவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் அணிதிரண்டு வருகிறார்கள். அணிதிரண்டு வருகிறவர்களை ஒரு மைதானம் முழுக்க நிரப்புவதனாலேயோ ஒரு வீதி முழுக்க நிரப்புவதனாலேயோ அவர்களுக்கு மட்டும்தான் கூட்டம் வருகிறது என்று சொல்வது மாதிரியான தோற்றத்தை ஊடகங்கள் செயற்கையாக உருவாக்கியது. கூட்டத்தை இவர்களுமே செட்டிங் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் விமான நிலையத்திலே இருந்து நாமக்கல் வருகிறார், கரூர் வருகிறார், மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகிறார். 5 மணி நேரம் தாமதமாக வந்தார், 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் செய்தி வருதுல. ஆமா, சரி. திரும்பி போகிற போது எவ்வளவு நேரத்துல போறாரு? ரிட்டர்ன் சீக்கிரம் போயிட்டு இருப்பாரு. எவ்வளவு நேரத்துல போறாரு? 1.5 மணி நேரத்துல போறாரு. அதிகபட்சம் வரும்போது 7 மணி நேரம் ஆகுமா, ரிட்டர்ன் போகும்போது 1.5 மணி நேரத்துல போயிடுவாராம். எப்படி சாத்தியம்? தூரம் என்ன வித்தியாசம்? இங்க வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களை பார்த்து அப்படி அல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த விமானத்துல வருகிறாரு, இத்தனை மணிக்கு வருகிறாரு, இந்த சாலை வழியாக வருகிறாரு, இந்த மாதிரி சாலை மார்க்கமாக வருகிறாரு, இந்த டேர்னிங்ல வளைகிறாரு, இந்த ஊர் வழியா போறாரு என்று ரோடு மேப்பை நீங்க வெளியிடுறீங்க. வெளியிடலைன்னா எப்படி தெரியும்? ஏன் ரிட்டர்ன் போகும்போது கூட்டம் வராதா? அப்ப மட்டும் மக்கள் வெள்ளம் வராதா? அப்ப ஆதரவு இழந்துட்டாரா கூட்டம் முடிஞ்ச உடனே?
அப்படி இல்ல அர்த்தம் என்ன? போகும்போதும் பிரச்சாரம், வரும்போது பிரச்சாரம். இல்லங்க, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பிரச்சாரம். அவர் பனையூருக்கு வந்த பின்னாடி அவர் வீட்டுக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து விட்டது, நீலாங்கரை வீட்டுக்கு என்று ஒரு கருத்து வந்துச்சுல. உடனே என்ன பண்ணாங்க, அவரு நான் நீலாங்கரை வீட்டை விட்டுட்டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வந்தார்ல. ஆமா. அப்ப வழி எங்க சாலை எங்கோ மக்கள் திரண்டு இருந்தாங்களா? நிக்கல. அப்ப விஜய்க்கு செல்வா கிடையாதா? நீலாங்கரை டு பட்டினப்பாக்கத்துல வந்து செல்வா கிடையாதா? வருகிற வழியில செல்வா கிடையாதான்னா புரோகிராம் அறிவிக்கல எத்தனை மணிக்கு வர்றாரு. அப்ப நீங்க வரவேற்பதற்காக இளைஞர்களை அணி திரட்டி கொண்டு, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அணி திரட்டி ஒரு இடத்துல குவிப்பதன் மூலமாக கூட்டம் வருகிறதே தவிர கூட்டம் இயல்பாக வருகிறது என்று சொல்வதுங்கிறது செட்டிங் தான். அது வந்து எந்த கட்சிக்கும் கூட்டம் இயல்பாக வருவது கிடையாது. இன்னொரு விஷயம், இப்ப கரூர்ல இந்த 41 பேர் மரணம், 50க்கு மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல செல்வாக்கு குறைந்துள்ளதான்றதுக்கு என்னுடைய கேள்வி. நிச்சயமாக குறைந்துள்ளது. அதாவது ரசிக மனப்பான்மை கொண்டிருக்கிறவர்கள் வேண்டுமானால் பிடிவாதமாக விஜயை ஆதரிக்கலாம். ஆனால் குழந்தையை பறி கொடுத்தவர்கள், பெற்றோர்களாக இருக்கிறவர்கள், சிறுமியை நெரிசலிலே காணாமல் போவதற்கு காரணமான சூழல் உருவாக்கப்பட்டதை குறித்து மனவேதனை அடைகிறவர்கள், தங்கள் வீட்டிலே கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள் என்று 41 உயிர் வேடிக்கை பார்ப்பதற்காக போயிருக்கிறதே. போர்க்களத்துல போகல, குண்டு பொழிகிற இடங்கள்ல போகல, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில போகல, துப்பாக்கி சூட்டுல உயிரிழக்கல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரத்துல உயிர் போகல. வேடிக்கை பார்க்க ஒரு சினிமா நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்துல அதுல ஏற்பட்ட நெரிசலிலே சிக்குண்டு மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறாங்க என்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை எப்படி மன்னிக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி மன்னிப்பார்கள்? மன்னிக்க முடியாது சார். எல்லாரும் துயரில் தான் இருக்கும். நம்ம இன்னொரு விஷயம் இப்போ தாவேகா இதுக்கப்புறம் தனித்து தேர்தல் சந்தித்தா கண்டிப்பா வெற்றி பெற முடியாது. அந்த கட்சி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று காங்கிரஸ் கட்சியில கூட்டணி அமைக்க வேண்டும், இல்ல அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும். சோ காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே. ஏன் வாய்ப்பு இல்லை சார்? அதாவது கேரளாவிலே இருக்கக்கூடிய சில காங்கிரஸ்காரர்கள் விஜயோடு கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஆலோசனையை காங்கிரசினுடைய தேசிய தலைமைக்கு ராகுல் காந்திக்கு சில தகவல்களை தெரிவிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக விஜயை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சில பேர் விரும்புகிறார்கள். இது ஒரு பேச்சுவார்த்தை அளவுக்கு நடந்திருக்கிறது, நான் இதை மறுக்கவில்லை. ஆனா நாடாளுமன்ற தேர்தலிலே 10 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ்காரர்கள் 10 பேர் எம்பியா இருக்கிறாங்கன்னா திமுக கூட்டணி காரணம். 25 சீட்டு போன சட்டமன்ற தேர்தலிலே கொடுத்தார்கள், 18 பேர் எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னா அதுக்கு திமுக கூட்டணி காரணம். அப்ப திமுக அதே போல திமுக வெற்றிக்கும் காங்கிரஸ் காரணம். அத ஒத்துக்கிறீங்களா? ஒப்பீட்டு அளவுல வேறுபாடு இருக்கிறது. 30% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் 5%, 4.4% வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவீதம் என்பது கூடுதலா தான். நீங்க மொய் எழுதும் போது 500 ரூபாய் எழுதாம 501 ரூபான்னு எழுதுவாங்க. மொய் எழுதுற இடத்துல 1000 ரூபான்னு கொடுக்காம 1001 எழுதுறாங்கல்ல. இந்த கூட்டணி கட்சிகள் என்பது ஒரு 1001 தான். அது ஒரு சம்பிரதாயத்துக்கானது தான். அவங்க வாக்கு வங்கியை மட்டுமே வைத்துக்கொண்டு அதிமுகவோ திமுகவோ இயங்குதுங்கிறது பொய்யானது. அவங்க தனிச்சு நின்றாங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க. காங்கிரஸா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி. இப்ப தனித்துதான் நிற்பேன் சொல்லுகிறேன். 8.22% எடுத்திருக்கக்கூடிய சீமானால காங்கிரஸ் கட்சியோட 2 மடங்கு எடுத்துட்டாரு சீமானே. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. சரி சார், நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் தனித்து நின்னா ஜெயிக்கான்னு சொல்றீங்க. திமுக தனித்து நின்னா ஜெயிக்குமா? அதுக்கு அவசியம் இல்லையில. இல்ல, ஒருவேளை ஏற்பட்டால் இல்ல எல்லாருமே தனித்து நின்றாங்கன்னா திமுக ஜெயிச்சிடும். எல்லாரும் தனித்துன்னா திமுக ஜெயிச்சிடும். காங்கிரஸ் தனியா நிக்கட்டும், கம்யூனிஸ்ட் தனியா நிக்கட்டும், ஏடிஎம்கே தனியா நிக்கட்டும், பிஜேபி தனியா நிக்கட்டும், அப்ப திமுக திமுக தான் ஜெயிக்கும். சரி, இப்போ கடந்த காலத்துல ஜெயலலிதா போன்றவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று இருக்காங்கல்ல. அதிமுக தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்க, திமுக தனித்து நிக்கவும் இல்ல ஜெயிக்கவும் இல்ல. அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். இல்லங்க, வாக்கு சதவீதம் என்பது 30% யார் கடந்து நிற்கிறார்களோ அந்த கட்சி தான் அதிகார மையத்துக்கான அரசியல் கட்சி. அந்த 30% வாக்கு வங்கியை கடந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக எது இருக்குன்னா திமுக தான் இருக்கு. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% கீழ் இறங்கி விட்டது அதிமுக. ஜெயலலிதா காலத்தில் 40% இருந்துச்சு அதிமுக. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல அதிக வாக்கு சதவீதம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக திமுக தான் இருக்கிறது என்கிற கல யதார்த்தம் ஒண்ணு. சரி, ஓகே. தாவேகா இனி வரும் காலங்களில் கூட்டணி அமைத்தாதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு, ஒன்று காங்கிரஸ், ஒன்று அதிமுக.
காங்கிரஸ் கூட்டணி அமையாது சொல்லியிருக்கீங்க. ஆனா காங்கிரஸ் உடைய முதல் கட்ட தலைவர்கள் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க, அதுவும் விருப்பம் இல்லாம ஆதரிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணிய காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதரிக்கவில்லை. இல்ல 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 ஆதரிக்கவில்லை சார், ஆதரிக்கவில்லை. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சார். இல்லங்க, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு வேறு என்ன போக்கிடம் இருக்கிறது? தாவேகா இருக்கின்றது. திமுகவை விட்டா திமுக விட்டா காங்கிரஸுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து தாவேகா தான். ராகுல் காந்தி விரும்பக்கூடிய அடுத்த கட்ட கட்சி வந்து தாவேகா தான். தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கிறவனே தேர்தல் அரசியல்ல ஒண்ணுமே வெல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. அதுதான் எடுத்துக்காட்டு சொன்னேன். 8.2% எடுத்திருக்கக்கூடிய சீமானால சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல சார். சீமான் கூடிய இல்ல சீமான் கலந்து கொண்ட இல்ல பேச விடுங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 11.5% வரைக்கும் எடுத்ததாக கருதப்படுகிற பாஜகனால மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உள்பட ஒருவர் கூட வெற்றி பெற முடியவில்லை. பாஜகவோடு சேர்ந்து பிறர்களும் சேர்க்கும் போது கூட்டணி 18%. அப்பயும் யாருமே வெற்றி பெற முடியல. அப்ப வாக்கு சதவீதம் உயருகிற போதும் கூட ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. மாநில கட்சியினுடைய தயவு இல்லாமல் தாவேகா இன்னும் குழந்தைங்க. இப்பதாங்க ப்ரீகேஜி எல்கேஜியில் வந்து தவழுகிற குழந்தைங்க. அது விபத்துல சிக்கிருச்சு. கரூர் உயிரிழப்புக்கு பின்னாடி தாவேகாவினுடைய செல்வாக்கு மிக மோசமாக சரிந்திருக்கிறது. கரூர் உயிரிழப்பு தாவேகா தான் காரணமா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கூட்டத்தை கூட்டினது யார்? திமுகவா கூட்டுச்சு? அதிமுகவா கூட்டுச்சு? யாரு கூட்டணும்? அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பேசிட்டு போனாரு. எந்த அசம்பாவிதமும் இல்லை. அதற்கு முன்பு கரூர்ல முப்பெரும் விழா என்று திமுக மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியது. லட்சக்கணக்கிலே வந்து தங்களுடைய தொண்டர்களை அணிதிரட்டினார்கள். ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. நீங்க வந்து குடிக்க தண்ணி இல்லாம சோறு இல்லாம ஒருத்தனை வந்து இந்த வர்றாரு அந்த வர்றாரு அதோ வருகிறார் இதோ வருகிறாருன்னு சொல்லி 6-7 மணி நேரம் வெயில்ல வாட வைத்து குடிக்க தண்ணி இல்லாம அவனை மயங்க வைத்து அவன் வந்து குப்பரை விழுந்து எல்லாருமே செத்து 41 பேரை புணமா தூக்கிட்டு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்ததுக்கு யாரு பொறுப்பேற்க முடியும்? குழந்தைகளை கையில தூக்கிட்டு வந்து உன்னை பார்ப்பதற்காக உன்னை நேசிப்பதற்காக அந்த குழந்தைகள் உயிரை பறி கொடுத்திருக்கிறது. தாய்மார்கள் உயிரை பறி கொடுத்திருக்கிறாங்க. வெக்க வேணாமா? உனக்கு மானம் வேணாமா? நீ அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பொது வாழ்க்கையில சக மனிதனுக்கு துன்பம் விளைவிக்காம இன்னொரு மனிதனுக்கு ஆதரிக்கத்தானங்க அரசியல் கட்சி. ஏறத்தாழ வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல 6 பேர் உயிரிழந்தாங்க. மதுரை மாநாட்டுல கொடிக்கம்பம் சாஞ்சிச்சு, அங்கேயும் பல உயிரிழப்பு, ஹீட் ஸ்ட்ரோக்கு. எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தொடர்கிறது. நாமக்கல்ல மயங்கி விழுந்திருக்கான். என்னவோ கரூர்ல மட்டும்தான் இந்த கரூர்ல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பே பல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பே பல பேர் மயக்கமடைந்து விழுந்திருக்கான். இதையெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய சைக்கோவாகத்தான் விஜய் இருக்கிறாரே தவிர அவருக்கு மனிதாபிமானம் இருக்கிறதாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. விஜய் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு வீடியோவை பதிவிட்டு உள்ளார். அந்த பதிவில் என்ன சொன்னாங்க, முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு என்னை பழி வாங்க வேண்டும் என்றால் பழி வாங்குங்க, என்னுடைய தொண்டைகளை பழி வாங்காதீங்க, நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், ஒன்னு வீட்டுல இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு தைரியமான ஆளு கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்த போது தப்பி ஓடினாரே, புறமுதுகிட்டு ஒரு கோலையை போல ஓடி போனாயே, உனக்கு அந்த தைரியம் முதலமைச்சரை பார்த்து சொல்லுகிற தைரியம் உனக்கு வருதுல்ல? நீ ஜெயலலிதா என்கிற முதலமைச்சர் முன்னாடி கையை கட்டி இப்படி கும்பிடு போட்டு கூல கும்பிடு போட்டியா? அப்போ உனக்கு தைரியம் இருந்துச்சா? கரூர்ல வந்து பொதுமக்கள் வந்து உன்னை பார்க்க வந்த பொதுமக்கள்ல இருந்து ரசிகர்கள்ல இருந்து உயிரிழந்தானே, நீ சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திய. அந்த ஸ்பாட்டுக்கு போகல, மருத்துவமனைக்கு போகல, பாதிக்கப்பட்டவனை பார்க்க போகல, மருத்துவ செலவுக்கு நான் நிவாரணம் தருகிறேன்னு அறிவிக்கல, எதுவுமே சொல்லல. சொல்லாம கொள்ளாம ஓடி வந்து தனி விமானத்துல ஏறி பனையூருக்கு ஓடி வர்ற செய்தியாளர்கள் துரத்தி வந்து ஐயா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதை பற்றி என்ன கருதுறீங்கன்னா காது கேட்காத மாதிரி போன நீ மிகப்பெரிய வீரனா? நீன்னு நான் கேட்கிறேன். இல்ல இல்லையா? நீ அவர் சொல்லக்கூடிய கருத்து வீரனா இருந்தேன்னா நீ சிஎம்க்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு நீ தைரியம் உடையவனா இருந்தா பாதிக்கப்பட்ட மக்களை இந்த நிமிடம் வரைக்கும் நீ பார்க்கவே இல்லையா? ஓ கட்சிக்காரன் முறை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான், 50 பேர் ஓடி போயிட்டான். நீங்க எல்லாம் வந்து வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அரசியல் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்திருக்க வேண்டும், முதலமைச்சரோடு இணைந்து அந்த நிவாரண பணிகளை கவனித்திருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டதில் பார்த்து அது சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நான் மீண்டும் அதே இடத்தில் இருந்தால் கூட்டம் மீண்டும் கூடிவிடும், மீண்டும் உயிர் சேதம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நியாயமானதா? இல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், உயிர் போகும்போது பணத்தை பார்க்காம விஜய் பார்ப்பாங்க எல்லாரும். சீரியஸா கிடக்கிறவன் வந்து மூச்சு திணறி கிடக்கிறவன் வந்து ஐயோ விஜய் வந்துட்டாரு, ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கி கலட்டி போட்டுட்டு ஆஹா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவாங்களா? இது என்ன? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு அதுக்கு? என்ன நியாயம் இருக்கு? அப்ப நான் என்ன கேட்கிறேன், 41 உயிர்கள் பறிபோனதற்கு அந்த இடத்துல கூட்டம் வருங்கிறதுக்காக நீ தப்பிச்சு ஓடுறேன்னா உன் வீட்டுல இலவு விழுந்தா நீ கூட்டம் வரும்னு வரமாட்டியான்னு நான் கேட்கிறேன். உன் குடும்பத்துல இலவு விழுகுது, உன்னை நம்பி இருக்கிறேன், செத்து போயிட்டான்,
கூட இருக்கிறவன் செத்து போயிட்டானா இதே மாதிரி தான் நீ கூட்டம் வரும்னு கிளம்பி போயிருவியா? கூட்டம் வருதுன்னா அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துற? இல்ல இந்த இதை விட அதிகமான கூட்டத்தை எம்ஜிஆர் பார்த்திருக்காரு, இதை விட அதிகமான கூட்டத்தை ஜெயலலிதா பார்த்திருக்காங்க, இதை விட பெரிய கூட்டத்தை பாரத் ஜோடோ யாத்திரையில ராகுல் காந்தி பார்த்திருக்காரு. கூட்டம் வராதவர்களே இல்லைங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மெரினா நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல 10 லட்சம் பேர் ஒண்ணு கூடுனாங்க. ஆண்கள், பெண்கள், இளம் வயதுக்காரர்கள் எல்லாம் ஒண்ணு கூடுனாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே, அது வந்து ஒரு மூச்சு திணறல் நடக்கலையே, ஏன் வந்து இவ்வளவு இந்த மாதிரி கேவலமான ஒண்ணு கூட நடக்கலையே? பரப்பளவு அதிகமான இடம் சார் மெரினா கடற்கரை. ஆனா அந்த இடம் வந்து வேலுச்சாமிபுரம் என்ற இடம் வந்து 3000 பேரு கூடக்கூடிய இடத்துல 30,000 பேர் கூடலாமா என்ற கேள்வியை கரூர் வந்துள்ள மத்திய குழு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த குழு யாரு சொன்னா? ஹேமா மாலினி கேட்டிருக்காங்களே. ஹேமா மாலினி 3000 பேர் தான் கூடக்கூடிய இடம். கரூர்காரங்களா? கரூர் இடத்தை பார்த்திருக்காங்க சார். கரூரை பூர்வீகமாக கொண்டவரா ஹேமா மாலினி? எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஹேமா மாலினி கரூர்காரங்களா? அவங்க பாஜக தமிழ்நாட்டுக்காரங்களா? அவங்க இல்ல வேலுச்சாமிபுரத்துல குடி இருக்கிறாங்களா? இல்ல. அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த இடத்தை பத்தி? இல்ல சார், 8 பேர் கொண்ட குழு அங்க வந்திருக்கு, அந்த இடத்தை பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல 3000 பேர் தான் கூட முடியும் அப்படின்னு எந்த முட்டாள் சொன்னது? ஹேமா மாலினி கேட்டிருக்காங்க. கிடையாது. அதற்கு முன்பு 2 நாளைக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பிரம்மாண்டமான ஒரு பெரிய இதே மாதிரியான ஒரு பெரிய மக்கள் சந்திப்பை அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. நிகழ்த்திருக்காங்க சார். அதுக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது சார். ஆனா அன்னைக்கு வந்து வெறும் 500 போலீஸ் தான் போட்டிருக்காங்க. போதுமா? போலீஸ் போதுமா? நீங்க சொல்லுங்க. சரி, அப்ப வந்து 10,000 பேர் தான் நாங்க கூடுவோம்னு எழுதி கொடுத்துட்டு 27,000 பேர் கூடுறான். இப்ப எத்தனாயிரம் போலீஸ் போடணுங்கிறியா? 27,000 போலீஸ் போடலாமா? நான் கேக்குறேன், கணக்கு இருக்கு சார். இப்ப மெரினாவுல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல, லட்சக்கணக்கான பேர் 10 லட்சம் பேர் திரண்டான்ல, போலீஸ் 10 லட்சம் பேர் வந்தாங்களா? 1000 பேர் வந்தாங்களா? சார் அது வந்து இருங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் வந்தாங்க? பல்லாயிரக்கணக்கான போலீஸ் வந்திருப்பாங்க. 1000லாம் கிடையாது, ஒரு 200-300 போலீஸ் தான் வருவாங்க. எங்கேயுமே கட்சி மாநாடு நடக்குது. கரூர்ல கட்சி மாநாடு, திமுக 30 மாநாடு நடக்குது. அதிமுகவுடைய மாநாடு மதுரையில் நடந்துச்சு. மதச்சார்பின்மை மாநாடுன்னு விசிகாவுடைய மாநாடு நடந்துச்சு, திருச்சியில் நடந்துச்சு. இப்படி பல ஊர்களில் வந்து மாநாடுகள் நடக்கிறது. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க? பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த பக்கம் குடிநீர் இருக்கு, இந்த பக்கம் பாத்ரூம் வசதி இருக்கு, இந்த வழியா போகணும், தலைவர் அந்த வழியா வரணும் என்று, பெண்கள் இந்த பக்கம் இருக்கணும் என்று ஒழுங்குபடுத்துகிற வேலையை கட்சியினுடைய தொண்டர்கள் செய்வாங்க. போலீஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கங்கு கண்காணிப்பதற்காக நிற்பாங்க. யாராவது அசம்பாவிதமாக அத்துமீறலாக நடந்து கொண்டால் மட்டும்தான் போலீஸ் வந்து வாலண்டியர் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொன்னா போலீஸ் வந்து அவரை கூட்டிட்டு போவாங்க. இதுதான் நான் பல மாநாடுகளை பார்த்தவன். மொத்தமா போலீஸ் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு மாநாடை யாருமே நடத்த முடியாது. 30,000 பேர் குடியிருக்கிற ஊரில் கூட 30 பேர் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். சரி சார், 30 போலீஸை நம்பிதான் 30,000 பேருடைய பாதுகாப்பு இருக்கு என்று சொல்வதே முட்டாள்தனமானது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க தான் இந்த துயரத்துக்கு காரணம் சொல்லியிருக்காரு, வேணும்னா என்ன கொல்லுங்கன்னு சொல்லியிருக்க, தொண்டரை கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது அவசரமாக வந்து தனி விமானத்திலே வந்து பாதிக்கப்பட்டவர்களை நள்ளிரவிலே பார்க்க வந்த முதலமைச்சர் இங்கே அசம்பாவிதம் நடந்த உடனே சொல்லாம கொள்ளாம தனி விமானத்துல தப்பித்து ஓடி வந்து பனையூரில் பதுங்கி கொண்டவர் இங்கே. அந்த 12 மக்கள் பாக்குறாங்க. அவசரமாக மருத்துவ உதவிக்காக வேண்டிய உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை உடனே அந்த இடத்துக்கு விரைந்து செல்லுங்கள் என்று சொன்னவரே, தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற பள்ளிக்கல்வி அமைச்சரை உடனடியாக போய் ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொல்லி கலெக்டருக்கு போன் பண்ணி பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவர்களை எல்லாம் அவசரமாக அழையுங்கள், உடனடியாக அதற்கு வேண்டிய சிகிச்சைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. தனியா இடம் இல்லை, அரசாங்க மருத்துவமனையில இடம் இல்லைன்னா நீங்க கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இடம் போதாமை இருக்கிறது என்று சொன்னால், போதிய அளவுக்கு பெட் வசதி இல்லாம இருக்குன்னு சொன்னா தனியார் மருத்துவமனையிலே சேர்த்தாலும் அதற்கான கட்டணத்தை நாங்கள் கட்டி கொடுக்கிறோம், உடனடியாக வைத்தியத்தை தொடங்குங்கள்னு தன்னுடைய 72வது வயதிலே, முதுமையான வயதிலே நடுராத்திரியிலே பயணம் செய்து நள்ளிரவிலே நலம் விசாரிக்க போன முதலமைச்சரை எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம நடுராத்திரில தப்பி ஓடி வந்த தனிமனித ஒழுக்கம் இல்லாத, பொது ஒழுக்கம் இல்லாத, சக மனிதனுடைய துயரத்துக்கு கண்ணீர் சிந்தாத, மனிதாபிமானம் இல்லாத கொலைபாதக செயலை செய்துவிட்டு 41 உயிரை பறிகொடுப்பதற்கு காரணமான குற்றவாளி விஜய் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறான்னா இந்த நாட்டுல இதை விட அக்கிரமம் என்ன இருக்கு? இதை விட ஒரு அநீதி என்ன இருக்கு? கேட்கிறேன், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இதே சம்பவம் நடந்திருந்தா விஜய் விமான நிலையத்தில் அரசு செய்யப்பட்டிருப்பார், விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பார். இவர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால பழிவாங்கிற நடவடிக்கையின் மீது ஸ்டாலின் அவர்கள் இறங்கவே இல்லை இந்த நிமிடம் வரைக்கும். அப்படிப்பட்ட முதலமைச்சரை பார்த்து ஆட தெரியாதவன் தெருக்கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி ஒரு கட்சி நடத்த தெரியல, ஒரு கூட்டம் நடத்த தெரியல,
ஒரு ஒழுக்கம் இல்ல. கூரை மேல ஏறி குதிக்கிறான், மரக்கலையை ஒடிக்கிறான், பேனர் மேல ஏறி சாயிறான், சரக்க போட்டுட்டு கஞ்சா போட்டு வந்து கும்பல் சேர்க்கிறான். ஒழுக்கம் இல்லாதவர்கள், ஒழுங்கின்மையானவர்கள் கும்பல் கலாச்சாரத்திலே ஒரு கொடூரமான நெரிசலை ஏற்படுத்தி குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து அத்தனை பேரை கொன்று தீர்த்த ஒரு கொலைகார சைக்கோ கூட்டம். யாரை பார்த்து சொல்றது? யார் மீது குற்றம் சாட்டுவது? நீயே கொலையாளி. 41 பேரை வந்து கொலை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் கூட்டம் கூட்டுவதன் வழியாக. சரி சார், விஜய் அவர்கள் தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டாரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய யார் சார் பதில் சொல்லணும்? அமைச்சர் யாரும் பதில் சொல்லல. தமிழக ஊடகத்துறையுடைய செயலாளர் அமுதா பதில் சொல்லியிருக்காங்க. இது இந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அமைச்சர் அவங்க வந்து ஊடகத்துறையோட செயலாளர் அமுதா, ஐஏஎஸ் ஆபீசருங்க. ஆமா, அரசு பணியாளர். ஆமா. அரசு தரப்புல இருங்க, அரசு தரப்புல என்ன உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற டேட்டா வந்து அரசு அதிகாரி தான் சொல்லுவாங்க எப்பவுமே. இப்ப நீங்க கொரோனா வந்துச்சுல, எடப்பாடி பழனிசாமி அவன் சொன்னாரு கொரோனாவில் என்கிட்ட 2 பேர் செத்து போயிட்டான், அங்கே 4 பேர் சீரியஸா கிடக்கான், 2 பேருக்கு ஆக்சிஜன் கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லல. ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் ஐஏஎஸ் ஆபீசர் தான் சொன்னாரு. இப்ப சமீபத்தில் மறைந்து போனாங்கல்ல பீலா ராஜேஷ்னு, பீலா வெங்கடேசன் பேர் மாத்தினாங்கல்ல, அவங்க தானே வந்து எல்லா முறையும் வந்து கொரோனா அப்டேட்லாம் வந்து சொன்னாங்க. அப்ப இது ஏற்கனவே இருக்கிற அரசியல் நடைமுறை. அரசியல்ல தற்கூரியாக இருக்கிற, தருதலையாக இருக்கிற, அடிப்படை அறிவில்லாத விஜய்க்கு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்க? கட்சி கிளை செயலாளர் சொல்லுவாரா? தாவேகா செயலாளர் சொல்லணுமா? இந்த ரிப்போர்ட்டை யார் சொல்லணும்னு ஒரு ஆசைப்படுறாரு சொல்லுங்க. புஷியானந்த் சொல்லணுமா? இல்ல வந்து வேற யாராவது ஆதவ அர்ஜுனா சொல்லணுமா? யார் சொல்லணும்? இல்ல, அந்த களத்துக்கு நேரில் சென்ற அமைச்சர்கள் யாராவது சொல்லிருக்கலாம்ன்ற கருத்து மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது. அமுதாவுக்கு வந்து களத்தை பத்தி இல்ல, அவங்களும் அரசு அதிகாரி களத்துக்கு தான். களத்துக்கு போகாத தற்கூரிகள் நீங்க மட்டும் தானடா. தாவேகாரை மட்டும் தானே களத்துக்கு போகல. மா சுப்பிரமணியம் போறாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமணி போறாரு, செந்தில் பாலாஜி அந்த ஊர்க்காரரு உடனடியாக அந்த பிரச்சனையில உடனடியாக என்ன நடக்கிறது என்று பார்வையிடுவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு களத்துக்கு அவர் போயிட்டாரு. நள்ளிரவுல முதலமைச்சர் போயிட்டாரு, கலெக்டர் போயிட்டாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில இருந்த டாக்டர்ஸ் போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. போகாத தற்கூரி கூட்டம், தருதல கூட்டம், தாவேகா கூட்டம் தானே. யாரை பார்த்து யாரு கேள்வி கேட்கறது? நீ வாட்டுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு ரேப் பண்ணிட்டு ஓடுவான்ல, அது மாதிரி நீ ஓடி இருக்க. ரேபிஸ்ட் தான் அதை செய்வான். கொலை செய்யறவன், கூலி படையில கொலை செய்யறவன் என்ன செய்வான்? ஆட்டோல ஏறி வேகமா போய் சரக்குன்னு ஒரு கத்தியை குத்திட்டு ஒரு வண்டியில ஏறி ஓடி போயிருவான்ல. அது மாதிரி தனி மாநிலத்துல ஓடி போன கொலையாளி விஜய் இதை பேசலாமா? தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்ற கருத்தில் கொண்டு ஒரு தகவல் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் இருக்கு. யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? விஜயோட உயிருக்கு. அப்ப ஒய்பிரிவு பாதுகாப்பு என்னத்துக்கு இருக்காங்க உனக்கு? ஒய்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் சார்பாக ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அவருக்கு எப்படி உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும்? குண்டர்கள், பவுன்சர்கள் என்று கருப்பு ஆடை உடுத்தியவர்களை, அந்த குண்டர்களை மேல பாத்தியால பாக்கலையா? அவருக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு? நெரிசல்ல விஜய் செத்துட்டானா? உயிரோட தானே திரும்பி போனாரு. அப்ப பாதுகாப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அவருக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு இருக்கு? எதுக்கு போய் சொல்றீங்க எல்லாரும்? இல்ல, அவருக்கு எந்த பாதுகாப்பு குறைபாடு முதல்ல கிடையாதுங்க. அவருக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு தான் பாதுகாப்பு குறைபாடு. மக்களைத்தான் பாதுகாக்க தவறி இருக்கிறான். விஜய்க்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு? ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது. பாஜக காரன் உள்ள இறங்குறான், இறங்கி விஜய் மீது எந்த தவறும் இல்லைன்னு சொல்றான். என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கான வலையை விரிக்கிறான் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு. அதனால நிர்மலா சீதாராமன் யார் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை என்று சொல்றாங்க. அப்ப இந்த கொலை குற்றத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பதன் வழியாக மாநில அரசின் விசாரணை வளையத்திலே இருந்து தப்பி மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே சென்று விஜய் குற்றமற்றவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீ வந்தாக வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்குவதற்கு பாஜக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. பாஜக விரித்த வலைக்குள்ளே விஜய் இருக்கிறார். அதாவது இந்த துயர சம்பவத்துல திமுகவுடைய சதி வேலை இருப்பதாக விஜய் சொல்லக்கூடிய கருத்தையும் எப்படி பாக்குறீங்க சார்? விஜயினுடைய சதி வேலை இருப்பதாக திமுக சொல்லுகிறது. இப்படி மாறி மாறி சொன்னா விஜய் வந்து முதலமைச்சர் மீது பழி சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் மீது பழி சொல்றாரு. முதலமைச்சர் இந்த மாதிரி முட்டாளின் பெயரை சொன்னதே இல்ல. இப்ப பாதிக்கப்படுவது யாரு? ஒரு கட்சி இன்னொரு கட்சி குறை சொல்லிட்டு போயிடுறாங்க, தப்பித்து போயிருக்காங்க. இதுல பாதிக்கப்படுவது மக்கள் தானே. திரும்ப கேக்குறேன். இப்ப நாகூர் தர்காவுல ஒரு விபத்து ஏற்படுது, அதுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சு தான் பொறுப்புன்னு சொன்னா என்ன நியாயம் இருக்கா? நான் கேக்குறேன். ரயில் விபத்து நடக்குது, ரயில் விபத்து நடக்குது. ரயில் ஓட்டின என்ஜின் டிரைவரை விசாரிக்கணுமா? அந்த வழியா பஸ் டிரைவர் ஒருத்தர் போனார், அவரை கூப்பிட்டு கேட்கணும்னு சொன்னாங்க. இது என்ன, ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா? விமான விபத்து நடக்குது, இல்லங்க மாலுமி ஒருத்தர் போனார், அதே டயத்துக்கு கப்பல் ஓட்டிட்டு போனார், அவர் தான் காரணம் சொல்ல முடியுமா சார்? ஏதாவது ஒரு நியாயம். ஆளக்கூடியது திமுக அரசாங்கம் சார். அங்க வந்து இவ்வளவு பேர் கூடுறாங்க, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முழு பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது, காவல்துறைக்கு உள்ளது. இல்லைன்னா அந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கணும் தமிழக அரசாங்கம். அதான் நான் திரும்ப சொல்றேன். 31 நிபந்தனைகளை காவல்துறை அதாவது செத்துட்ட பிறகு வந்து உதவி பண்ணலாம், பாராட்டக்கூடியது அல்ல. ஏற்கனவே உயிரை காப்பாற்றிக்கணும். சொல்லுங்க. 31 நிபந்தனைகளை ஏற்கனவே காவல்துறை விதித்தது.
மயிர் போச்சுன்னு போனா 41 உயிர் போயிருச்சு. அந்த ஒழுங்கை பின்பற்றாத தற்குறி கூட்டத்தின் மீதான தவறை மறைப்பதற்கு, தன் மீதான தவறை மறைப்பதற்கு ஆளுகிற அரசாங்கத்தின் மீது பழிசாட்டுவதன் மூலமாக விஜய் தன்னுடைய தவறை மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் விஜயினுடைய தவறு அப்பட்டமாக வெளிப்பட்டு விட்டது. ஏன்னா இது ரகசியமாக நடக்கல, 27,000 பேர்களுக்கு முன்னால் நடந்தது, பல தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய நேரலையின் வழியாக நடந்தது. இப்படி நடந்த காரணத்தினால விஜய் ஒரு நாளும் மக்கள் மன்றத்திலே தப்பிக்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன், 41 பேர் மரணம் அடைந்ததற்கும் 51 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதற்கும் இந்த துயர சம்பவத்திற்கும் தாவேகாவிற்கும் பொறுப்பு இருக்கின்றது, திமுகவுக்கும் பொறுப்பு இருக்கின்றது சார். உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என்று மத்திய குழு சொல்கிறது. அதே போல அருணா ஜெகதீசன் யாரு? வக்கீலா? உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தானே. அது மாநில அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம். தூத்துக்குடி சம்பவத்திற்கு அருணா ஜெகதீசன் தான் ஆணையம் அமைத்து அங்கு தூத்துக்குடியில் நடந்த எல்லா சம்பவத்தையும் நேர்மையான முறையில வெளிப்படுத்தினார்கள் என்று அவர்கள் மீது எந்த அரசியல் குற்றச்சாட்டும் யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு நீதி பரிபாலனம் மிக்கவர்கள், நேர்மையானவர் என்று பெயர் பெற்ற அருணா ஜெகதீசன் பேரிலே ஒரு தனி ஆணையம் அமைத்து அவர் விசாரிக்கிறாங்க. ஏன் விஜய்க்கு ஆதரவான ஒரு ஆணையத்தை அமைக்க முடியவில்லையே என்கிற ஆத்திரத்தின் காரணமாக மத்திய அரசாங்கத்திடம் மறைமுகமாக தூதுவிட்டு எப்படியாவது குருமூர்த்தி வகைராக்கள் மூலமாக, அமித்ஷா மூலமாக எப்படியாவது இந்த தவறை மறைப்பதற்கு ஒரு திரையை ஏற்பாடு செய்ய வேண்டும், இந்த தவறை செய்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்திலே ஒரு வதந்திகளின் வழியாக பரப்ப வேண்டும் என்பதற்காக நேற்று கூட ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு. நேபாளத்திலே எப்படி கலவரம் நடந்ததோ, இலங்கையிலே எப்படி கலவரம் நடந்ததோ அது மாதிரி அரசுக்கு எதிரான ஒரு கலவரத்திற்கு தாவேகாரர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கு மறைமுகமான அழைப்பு விடுகிற விதமாக டெலிகிராம்ல பேசினாரு. சைபர் கிரைம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. ஆதவர்ஜுனா தேடப்படும் குற்றவாளியாக மாற்றப்பட்டிருக்கிறாரு. இன்னும் பல பேர் கைது செய்வதற்கு பயந்து பல பேர் தலைமறைவாக இருக்கா. நீங்கள் மக்களுடைய கண்களுக்கு முன்னால் நடந்த தவறை கண்கட்டு வித்தை மாதிரி மறைத்து விடுவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மக்கள் ஒரு நாள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. சார், மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மரணத்துல ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இல்ல அந்த ஆணையம் என்ன முடிவை கொடுத்தது? அந்த மாதிரி தான் மாநில அரசால் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியான நீதியை கொடுக்காது. அதனால் சிபி விசாரணைக்கு போகணும், உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை செய்யணும் அப்படின்றது மத்திய அரசுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஜெயலலிதாவுக்கு இயற்கை மரணம் தாங்க, ஆறுமுகசாமி ஆணையம்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. நீங்க இட்டுக்கட்டிலாம் சொல்லாதீங்க. நீதிபதியினுடைய தீர்ப்பை கொச்சைப்படுத்துகிற விதமாக, கோளாறு சொல்ற விதமாக மாநில அரசால் நியமிக்கக்கூடிய ஆணையம் மாநில அரசுக்கு சாதகமான முடிவை தான் தரும். மாநில அரசுக்கு எதிராக ஆணையம் இருந்தா மத்திய அரசாங்கம் உருவாக்கக்கூடிய விசாரணை ஆணையம் மத்திய அரசுக்கு சாதகமான, பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்பை தரும்னு ஒத்துக்கிறீங்களா? மாநில அரசுக்கான ஆணையம் அதுக்கு சாதகமா தரும்னா மத்திய அரசுக்கான ஆணையம் அவங்களுக்கு சாதகமா தரும் ஒத்துக்கிறீங்களா? மத்திய அரசால் நடைபெற்ற குற்றம் கிடையாது. இது தாவேகாவால் நடைபெற்ற குற்றம். தாவேக நடத்திய கூட்டத்துக்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. 2 கட்சி மீது தவறு இருக்கிறது. அதனால உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு அந்த விசாரணை ஆணையம் அமைத்தால் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். இதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பேட், அதாவது நெரிசலான மரணத்தை தவிர்க்கலாம் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். தாவேகாங்கிற கட்சியை கலைத்து விட வேண்டும். தாவேகாவை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் இது மாதிரியான மரணங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரே வாய்ப்பே தவிர இந்த குரங்கு கூட்டங்கள் மறுபடியும் போய் இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி தொங்குவேன், மரக்கலை மேலே ஏறி தொங்குவேன், விஜய் அப்படின்னு கத்துவான், ரோடு மேலே அவர் போகிற வண்டிக்கு குறுக்கால பைக் ஓட்டுவான். மீண்டும் விபரீத மரணங்கள் தான் நடக்கும். தமிழ்நாட்டிலே தற்குறிகளின், தான் தோன்றிகளின், தருதலைகளின் அரசியல் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் இந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.